கடந்த புதன்கிழமை கோலாலம்பூர் சந்தூலில் மாணவி ஒருவர் சம்பந்தப்பட்ட மானபங்கம் சம்பவம் மற்றும் பணம் கேட்டு மிரட்டியது தொடர்பில் புலன் விசாரணைக்கு உதவும் பொருட்டு 3 போலீஸ் அதிகாரிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாக கோலாலம்பூர் போலீஸ் துணைத் தலைவர் டத்தோ முகமது உசுப் ஜான் முகமது தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்ட மாணவி அளித்த போலீஸ் புகாரை தொடர்ந்து அந்த 3 போலீஸ் அதிகாரிகளும் நேற்று வியாழக்கிழமை ஒரு உணவகத்தில் கைது செய்யப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். விசாரணைக்கு ஏதுவாக அந்த 3 போலீஸ்காரர்களையும் 4 நாட்கள் தடுத்து வைப்பதற்கு போலீசார் நீதிமன்ற ஆணையை பெற்றுள்ளதாக அவர் தெரிவித்தார். கடந்த புதன்கிழமை காலையில் ஜலன் சந்துல் பசாரில் சம்பந்தப்பட்ட மாணவியையும் அவரின் காதலனையும் தடுத்து நிறுத்திய போலீஸ் அதிகாரிகளில் ஒருவர் அந்த மாணவியுடன் பாலியல் தொடர்பு கொள்ள விரும்புவதாகவும் இல்லையேல் 10,000 ரிங்கிட் கொடுக்கும்படி மிரட்டியதாகவும் கூறப்படுகிறது. மற்றொரு போலீஸ் அதிகாரி அந்த மாணவியை மானபங்கம் செய்ததாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது. 3 போலீஸ் அதிகாரிகளுக்கு எதிராக அந்த மாணவி அளித்த போலீஸ் புகார் அறிக்கையின் நகல் தற்போது சமூக வலைதளங்களில் பரவலாக பகிரப்பட்டு வருகிறது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.